குரங்கு போட்ட தொப்பி. ஒரு நாள் ஒருத்தன் தொப்பி வித்துக்கிட்டு இருந்தான். அந்த தொப்பிக்காரனுக்கு ரொம்ப களைப்பா இருந்ததால தொப்பி மூட்டையை கீழே வச்சுட்டு ஒரு மரத்துக்கு கீழே தூங்குனான். அவன் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ மரத்து மேல இருந்த குரங்குங்க கீழே வந்து தொப்பியை எடுத்து தலையில போட்டுக்குச்சுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எழுந்து பார்த்தப்போ எல்லா தொப்பியும் குரங்குங்க மாட்டிக்கிட்டு மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்தது. ஏய், அதெல்லாம் என்னுடைய தொப்பி, திருப்பி கொடுங்க அப்படின்னு கத்துனான். குரங்குங்களும் திருப்பி கத்துச்சு. சட்டுன்னு அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவன் தன் தலையில இருந்த தொப்பியை எடுத்து கீழே வீசினான். அந்த குரங்குங்களும் அதே மாதிரி செஞ்சது. தொப்பிங்களை மூட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா அவன் பயணத்தை தொடர ஆரம்பிச்சான். ஏமாந்த சிங்கம். ஒரு நாள் ஒரு சிங்கம் ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. கரையோட மறுபக்கத்துல ஒரு கழுதை தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தது. இந்த சிங்கம் எப்படியாவது மதிய உணவுக்கு அந்த கழுதையை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு கழுதையை பார்த்து, கழுதையாரே, கரையின் அந்த பக்கம் குதிரைகள் இருக்கிறதா? நான் அவர்கள் பாடுவதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுச்சு. கழுதைக்கு சந்தேகமே வரல. அதனால, சிங்கராஜாவே, உங்களுக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி கத்த ஆரம்பிச்சது. உடனே அந்த சிங்கம் தாவி கழுதைய பிடிச்சது. கழுதையோ அதி புத்திசாலி. சிங்கராஜாவே, இன்னைக்கு உங்க மதிய உணவுக்கு நான் தயார். ஆனா சக்தி வாய்ந்த மிருகங்கள்லாம் எப்பவுமே உணவுக்கு முன்னாடி கடவுளை வணங்குறது தான் முறை அப்படின்னு கழுதை சொல்லுச்சு. சிங்கம் எப்பவும் தன்னைத்தானே அதிக சக்தி வாய்ந்த மிருகமா கருதுனதுனால கண்களை மூடி கடவுளை வணங்குச்சு. சந்தர்ப்பம் கிடைச்சதும் கழுதை தப்பி ஓடியே போச்சு. புத்திசாலி காகம். சிண்டு அப்படின்னு ஒரு புத்திசாலி காகம். அது உணவை தேடி வீட்டுக்கு வெளியில போச்சு. வெயில் அதிகமா இருந்ததால சிண்டுவுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. சிண்டு தண்ணிய தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுது. ஆனா எங்கேயும் தண்ணி கிடைக்கல. கடைசியில ஒரு வீட்டு வெளியில தண்ணி கூஜா இருந்தது. சிண்டுவுக்கு அத பார்த்ததும் ஒரே குஷி. கிட்ட போய் அந்த தண்ணி கூஜாவை எட்டி பார்த்துச்சா, அதுல தண்ணி ரொம்ப குறைவா இருந்தது. சிண்டுவால தண்ணிய எட்டி குடிக்க முடியல. ஒரு நிமிஷம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சது. நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி கீழே இருந்த கற்களை எடுத்து ஒண்ணு ஒண்ணா அந்த கூஜாக்குள்ள போட்டது. கற்கள் போட போட தண்ணீரும் மேல வந்தது. சிண்டு தண்ணிய குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போயிடுச்சு. மயிலான காகம். ஒரு நாள் ஒரு காகம் ஒரு அழகான மயில பார்த்துச்சு. அந்த மயில் எவ்ளோ அழகா இருக்கு, நாம மட்டும் கருப்பா அசிங்கமா இருக்கோமே, நானும் அந்த மயில போல அழகா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஆசை வந்தது. உடனே அந்த காகம் சில மயில் இறகுகளை எடுத்து தன்னோட உடம்புல சொருகிக்குச்சு. பார்க்க ரொம்ப தமாஷா இருந்தது. மயில்கள் காகத்தை பார்த்து, என்ன இந்த முட்டாள் காகம் நம்மள போல அழகா இருக்கணும்னு நினைக்குதா அப்படின்னு கிண்டல் செஞ்சது. மத்த காகங்களோ இந்த காகத்தோட வேஷத்தை துளி கூட சட்டை பண்ணவே இல்ல. இத பார்க்க பிடிக்காம எல்லா காகமும் ஒதுங்கி போச்சு. இப்பதான் அந்த காகம் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தது. தன்னுடைய நண்பர்கள் கிட்ட போய், நண்பர்களே, என்ன மன்னிச்சிருங்க, என் முட்டாள்தனத்தை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நான் மறுபடியும் என்னோட பழைய தோற்றத்தோடையே வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லுச்சு. முட்டாள் காகம். ஒரு நாள் ஒரு நரி ரொம்ப பசியோட இருந்துச்சு. அது உணவை தேடி நிறைய இடங்கள்ல அலைஞ்சது. அப்போ ஒரு மரத்து மேல ஒரு காக்கா வாயில ரொட்டி துண்ட வச்சுக்கிட்டு இருந்தத பார்த்தது. அந்த ரொட்டிய எப்படியாவது அந்த காக்கா கிட்ட இருந்து வாங்கணுமே அப்படின்னு யோசிச்சுது. அதுக்கப்புறம் அந்த காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க காக்கா, எனக்காக ஒரு பாட்டு பாட, உன் குரலும் ரொம்ப இனிமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. காகம் நரியோட பேச்சுல மயங்கி பாடுறதுக்காக வாயை திறந்தது. நரி நினைச்சது போல ரொட்டி துண்டு நழுவி கீழே விழுந்துருச்சு.
அந்த நரியும் ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடியே போயிடுச்சு. நரி கண்ட திராட்சை கொத்து. ஜாக்கி அப்படின்னு ஒரு நரி ஒரு நாள் பக்கத்துல இருந்த ஒரு பழத்தோட்டத்துக்கு போச்சு. அங்க கொடியில திராட்சை பழங்கள் கொத்து கொத்தா தொங்கிட்டு இருந்தது. ஜாக்கிக்கு அதை பார்த்ததும் நாக்கு அப்படியே ஊறுச்சு. அந்த திராட்சை பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கும், அது எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அந்த பழங்களை பறிக்க உயரமா குதிச்சுது. ஆனா அந்த பழம் அதுக்கு எட்டவே இல்ல. திரும்ப திரும்ப குதிச்சு பார்த்தது ஜாக்கி. கடைசியில சோர்வடைஞ்சு கீழே விழுந்தது. உடனே சி, இந்த திராட்சைகள் கட்டாயம் புளிப்பாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. நாய்க்குட்டியின் எலும்பு. ரோஜர்னு ஒரு குறும்புக்கார நாய்க்குட்டி. எலும்பு துண்டுனா அதுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவு. ஒரு நாள் சாலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சுவையான எலும்பு துண்டு அதுக்கு கிடைச்சது. அந்த எலும்பு துண்ட வாயில கவ்விக்கிட்டு, இன்னைக்கு எனக்கு நல்ல விருந்து அப்படின்னு மகிழ்ச்சியா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தது. வர்ற வழியில ஒரு பாலத்தை கடக்கும் போது கீழே தண்ணிய எட்டி பார்த்தது. அங்க ஒரு நாய் வாயில எலும்பு துண்டை வச்சுட்டு இருக்கிறத பார்த்தது. ரோஜருக்கு கொஞ்சம் பேராசை ஜாஸ்தி. அந்த எலும்பு எனக்கே வேணும், எப்படியாவது அந்த நாய்கிட்ட இருந்து அதை பிடுங்கிடணும் அப்படின்னு நினைச்சது. கத்தி பயமுறுத்தி அந்த நாய்கிட்ட இருந்து எலும்ப பறிக்க நினைச்சு வாய திறந்தது. எலும்பு நழுவே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. பாவம் ரோஜர், தண்ணிக்குள்ள தெரிஞ்சது தன்னுடைய பிம்பம் தான் உணராம இருந்த ஒரு எலும்பையும் பறி கொடுத்துருச்சு. ஓட்டப்பந்தயம். ஒரு நாள் ஒரு ஆமையும் ஒரு முயலும் ஓட்டப்பந்தயமோட முடிவெடுத்தது. எல்லா மிருகங்களும் பந்தயத்தை பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருந்தது. குரங்கு துப்பாக்கி வெடிக்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. முயலோ ரொம்ப வேகமா ஓடி போச்சு. ஆமை மெதுவா நடந்து வந்தது. நான் தான் கட்டாயம் ஜெயிப்பேன், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஆமைய காணோம், ஆமை வர்ற வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு முயல் அங்க இருந்த மரத்தடியில படுத்துது. ஆனா முயல் நல்லா தூங்கி போச்சு. ஆமை மெதுவா நடந்து நடந்து முயலையும் தாண்டி போய்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு முயல் தூக்கம் கலைஞ்சு எழுந்து பார்த்தப்போ ஆமை எப்பவோ பந்தயத்துல ஜெயிச்சிருந்தது. சிங்கராஜா கோப்பைய ஆமைக்கு குடுக்கறத பார்த்த முயல் யாரையும் பலவீனமா நினைக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. நான்கு மாடுகள். ஒரு காட்டுல 4 மாடுங்க ரொம்பவும் நட்பா இனப்பிரியாம வாழ்ந்துட்டு வந்தது. ஒன்ன விட்டு ஒன்னு எப்பவும் பிரியாம சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் சேர்ந்தே இருந்தது. இவங்களோட ஒத்துமையால எதிரிங்க யாரும் இவங்களை தாக்கவே முடியல. அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு நரிக்கு சரியா உணவு கிடைக்காம அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நான் ஏதாவது செஞ்சு இவங்களோட ஒத்துமையை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சது. அதுபடி ஒவ்வொரு மாடும் மத்த மாடுகளை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த சமயமா பார்த்து அது கிட்ட போய், நண்பனே, உனக்கு தெரியுமா, உன்னோட அந்த 3 நண்பர்களும் அதோ தெரியுதே அந்த பசுமையான புல்வெளிக்கு போய் உனக்கு தெரியாம மேயணும்னு பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட அந்த மாடுக்கு கோபம் வந்து, அப்படியா விஷயம், அவங்களுக்கு முன்னால நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி தனியா அங்க போச்சு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த சிங்கம் மாடுங்களை ஒன்னொன்னா சாகடிச்சு சாப்பிடுது. நரிக்கு உணவு கிடைச்சதுல ஒரே சந்தோஷம். சிங்கமும் எலியும். மிக்கின்னு ஒரு எலி இருந்துச்சு. அது ஒரு நாள் அங்கேயும் இங்கேயும் குதிச்சு குதிச்சு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தது. திடீர்னு தடுமாறி பக்கத்துல தூங்கிட்டு இருந்த சிங்கத்து மேல போய் விழுந்துருச்சு. கோபம் அடைஞ்ச சிங்கம் எலிய கையில பிடிச்சு, ஒன்ன சாப்பிட்டுருவேன் அப்படின்னு பயமுறுத்துச்சு. உடனே மிக்கி, சிங்கராஜாவே சிங்கராஜாவே, இந்த முறை என்ன மன்னிச்சு விட்டுடுங்க, இனிமே நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு. சின்ன எலிய பார்க்க பாவமா இருந்ததால
சிங்கம் அந்த எலிய விட்டுடுச்சு. இந்த சிறு எலி எனக்கு உதவுவதா அப்படின்னு எண்ணி சிரிச்சுது. கொஞ்ச நாள் போச்சு. ஒரு வேடனோட வலையில சிக்கின சிங்கம் கத்திக்கிட்டே இருந்தது. அத பார்த்த அந்த எலி உடனே அங்க போய் அதோட பல்லால வலைய கடிச்சு சிங்கத்தை காப்பாத்துச்சு. குரங்கின் தீர்ப்பு. ஒரு நாள் 2 பூனைங்க ஒரு ரொட்டி துண்ட பார்த்தது. ஒரு பூனை அந்த ரொட்டி துண்ட எடுத்தது. இன்னொரு பூனை அந்த பூனை கிட்ட இருந்து அதை பிடுங்க பார்த்தது. இத நான் தான் முதல்ல பார்த்தேன், இது என்னுடையது. 2வது பூனை இத நான் தான் முதல்ல எடுத்தேன், இது என்னோடது அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ அந்த வழியில போன ஒரு குரங்கு கிட்ட 2 பூனைங்களும் போய் பிரச்சனையை எடுத்து சொல்லி அதுக்கு தீர்வு சொல்லணும்னு கேட்டுக்குச்சு. குரங்கும் சம்மதிச்சுது. அந்த ரொட்டி துண்ட கொடுங்க அப்படின்னு அதை எடுத்து 2ஆ பிரிச்சுது. பிரிச்சதும் தலைய அசைச்சு, ஆஹா 2ம் சமமா இல்ல, ஒன்னு அதிகமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுது. அதுக்கப்புறம் ஜாஸ்தியா இருந்த ரொட்டி துண்டுல இருந்து கொஞ்சம் எடுத்து தின்னுச்சு. மறுபடியும் துண்டுங்க சமமா இல்லாததால அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து தின்னுச்சு. இப்படியே மாறி மாறி 2 துண்டுங்கள்ல இருந்து தின்னுகிட்டே இருந்து ரொட்டி துண்டுங்க ரொம்பவும் சின்னதா ஆகி போச்சு. இவ்வளவு சின்ன துண்டுங்களை உங்களுக்கு கொடுக்க எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லி மிஞ்சி இருந்ததையும் தின்னுட்டு போயிடுச்சு. இப்பதான் அந்த பூனைங்களுக்கு புரிஞ்சுது, 3ஆவதா ஒருவரை எந்த பிரச்சனையிலையும் சேர்த்துக்கவே கூடாதுன்னு. குருடனும் முடவனும். மோகன் சோகன் அப்படின்னு 2 பிச்சைக்காரங்க தினமும் ஒரு கோவில் வாசல்ல பிச்சை கேட்டு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. மோகன் கண்ணு தெரியாதவன், சோகன் கால் ஊனமானவன். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரங்க வந்து, நண்பர்களே, நான் என் வீட்ல ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்கெல்லாம் வந்து அதுல கலந்துக்கணும் என்று கேட்டுக்கொண்டான். மோகன் சோகன் 2 பேரும் தனித்தனியா துணையே இல்லாம எங்கேயும் போக முடியாது. மோகனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நான் உன்னை என் முதுகுல ஏத்திக்கிறேன், நீ எனக்கு வழி சொல்றியா அப்படின்னு மோகன் சோகன் கிட்ட கேட்டான். சோகனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். 2 பேரும் விருந்துக்கு போய் நல்ல விருந்த சாப்பிட்டுட்டு சந்தோஷமா திரும்பி வந்தாங்க. சூழ்ச்சிக்கார போலு. ஷாலு போலுன்னு 2 காகங்கள். 2 பேர்ல யார் உயர்ந்தவங்கன்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருந்தது. ஷாலு ஒரு நாள், நான் உன்னை விட உருவத்துல பெரியவ, அதனால நான் தான் உயர்ந்தவ. போலுவோ, வயசுல நான் தான் பெரியவ, அதனால நான் தான் உயர்ந்தவ அப்படின்னு சொல்லுச்சு. 2 பேர்ல யார் உயர்ந்தவங்கன்னு தீர்மானிக்க ஒரு பந்தயம் வச்சுக்கிட்டாங்க. யார் அவங்க மூக்குல சுமைய தூக்கி உயர பறக்குறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு முடிவெடுத்தாங்க. போலு மிகவும் மோசமானவ. அவ தூக்கிக்கிட்டு போக வேண்டிய பையில பஞ்சு உருண்டைய வச்சிட்டு ஷாலுவோட பையில உப்ப போட்டு வச்சிட்டா. பந்தயம் ஆரம்பமாச்சு. சீக்கிரமே போலு ரொம்ப உயரத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டா. ஷாலுவால ரொம்ப உயரத்துல பறக்க முடியல. 2 பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு பறந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சது. பஞ்ச உருண்டைங்கெல்லாம் தண்ணீர்ல ஊறி பலுவா ஆயிடுச்சு. ஆனா உப்பு தண்ணியில கரைஞ்சே போச்சு. இப்போ ஷாலு தான் உயர பறக்க ஆரம்பிச்சா. போட்டியில அவ தான் வெற்றி அடைஞ்சா. இரண்டு அற்ப ஆட்டுக்குட்டிகள். கோபு ராமு அப்படின்னு 2 முரட்டு ஆடுங்க. 2ம் ஒரு நாள் ஒரு ஆத்து பாலத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. 2 ஆடுங்களும் எதிரெதிரே நின்னுட்டு இருந்தது. பாலம் ரொம்ப குறுகிய பாலம். அதுல ஒரே நேரத்துல 2 பேராலையும் போக முடியாது. ஆனா இந்த 2 ஆடுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே சமயத்துல பாலத்தை கடக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. நான் தான் முதல்ல போவேன், இல்ல நான் தான் முதல்ல போவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குச்சு. சண்டை போட்டுக்கிட்டே கடைசியில 2ம் தண்ணில விழுந்து மூழ்கி போச்சு. கடவுள் காத்த மரம். ஒரு பெரிய காடு. அங்க பல மரங்கள் இருந்தது.
மாமரம், தேக்கு மரம், வேப்ப மரம், ஆலமரம் அப்படின்னு நிறைய வகைகள் மரம் இருந்தது. அதுல ஒரு மரம் மட்டும் நேரா இல்லாம கோணல் மாணலா இருந்தது. மத்த மரங்கள்லாம் அந்த மரத்தை பார்த்து, ஐய நீ ரொம்ப அசிங்கமா இருக்க அப்படின்னு கேலி செஞ்சது. இந்த மரம் பாவம், கடவுள் ஏன் என்ன இவ்ளோ அசிங்கமா படைச்சான், நான் மட்டும் ஏன் மத்த மரங்கள் மாதிரி அழகா இல்ல அப்படின்னு நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுச்சு. ஒரு நாள் ஒரு மரவெட்டி அங்க வந்தான். அவன் எல்லா மரங்களையும் பார்த்துட்டு, இந்த மரம் ரொம்ப கோணலா இருக்கு, இது எனக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா மரத்தையும் வெட்டி தள்ளிட்டான். இப்பதான் அந்த மரத்துக்கு புரிஞ்சுது, கடவுள் எது செஞ்சாலும் நன்மைக்குதான். ஏன் இந்த உருவம்தான் என் உயிரை காப்பாத்துச்சு, கடவுளை என்னைக்குமே பழி சொல்லக்கூடாது அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்தது.